அன்பு இலக்கிய நண்பர்களே, ஐயா எம்.எம். தீன் அவர்கள் ஒரு வழக்கறிஞராக, ஒரு எழுத்தாளராக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிறந்த சொற்பொழிவாளராக, நூல்களின் திறனாய்வாளராக இந்த படைப்புலகத்தில் அவர் நீண்ட காலம் பயணித்து கொண்டிருக்கிறார். இந்த படைப்புலகமும் அவரை புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏற்கனவே யாசகம், சந்தனத்தம்மை மற்றும் காதல் மன்னன் ராபர்ட் கிளைவ் போன்ற படைப்புகளை எல்லாம் நமக்கு வழங்கி நம்மை மகிழ்வித்த எம்.எம். தீன் அவர்களுடைய மற்றும் ஒரு படைப்பு தான் இந்த மக்கத்தப்பா. இந்த மக்கத்தப்பா நூலின் சாராம்சம் என்னவென்று நாம் அலசி பார்த்தோமானால், இது ஒரு மனிதரை சுற்றியே வரக்கூடிய ஒரு கதையாக உள்ளது. இதில் 11 அத்தியாயங்கள் உள்ள ஒரு படைப்பு. இதை நாம் எப்படி பார்க்க வேண்டுமென்றால், அவரின் பார்வையிலேயே சொல்லப்போனால் இது ஒரு குறு நாவல். ஒரு குறு நாவலாக அவர் நமக்கு எழுத்து வடிவில் வழங்கியிருந்தாலும், இந்த புத்தகத்தை நாம் படிக்கும்போது ஒரு இஸ்லாமிய தெருவினுள், இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு 2-3 நாட்களாக நாம் வாழ்ந்த ஒரு உணர்வை தருவதாக இந்த புத்தகம் அமைந்துள்ளது. இந்த புத்தகத்தின் அணிந்துரையை திரு எம்.எம். தீன் அவர்களுடைய நண்பரும் கோவில்பட்டியை சார்ந்தவருமான திரு ராஜா சிவகுமார் அவர்கள் எழுதியுள்ளார்கள். எல்லோருக்குமே இருக்கும் ஒரு கேள்வி, எல்லோருடைய மனதிற்குள்ளும் ஒரு கேள்வி இருக்கும். அத்தகைய ஒரு கேள்வியைத்தான் இவரும் முன்வைத்து இந்த அணிந்துரையை துவக்கி இருக்கிறார். பூரணம், அதாவது முழுமை என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு சின்ன வயதில் இருந்தது. போக போக நானும் நண்பர்கள், எழுத்தாளர்கள், சிறந்த அறிஞர் பெருமக்களை எல்லாம் கேட்டும் நான் தெளிவுறாமல் இருந்தேன். ஆனால் மக்கத்தப்பா என்ற இந்த புத்தகத்தை நான் படித்த பின்பு அந்த பூரணம், வாழ்வின் முழுமை என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டேன் என்று தன் எழுத்துக்களில் சொல்லி இந்த நூலுக்கு வலு சேர்த்திருக்கிறார் திரு ராஜா சிவகுமார் அவர்கள். இந்த நூலின் ஆசிரியர் தன்னுரையிலும் அவர் சொன்ன விஷயங்களை பார்த்தால், தான் பெரும் மதங்களின் மீதான ஈர்ப்பற்றவன், எனினும் ஒரு எழுத்தாளன் என்கின்ற ஒரு நிலையிலிருந்து சற்று விலகி, இந்த கூடு விட்டு கூடு பாய்வதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சற்று விலகி நான் இந்த மக்கத்தப்பா குறித்த இந்த நாவலை படைத்திருக்கிறேன். யார் இந்த மக்கத்தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்கத்தப்பா தான் இந்த நூலினுடைய கதாநாயகன். அவருடைய பெயர் அப்துல் அப்பா, அப்துல் வாப்பா, அப்துல் அத்தா, அப்துல் அண்ணே, இன்னும் பல பல பெயர்களில் இந்த நாவலில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாம் இந்த அப்துல் அவர்களை கொண்டாடி தீர்த்திருக்கின்றன. இந்த நூலை பற்றி அத்தனை எளிதில் இதன் கதை என்னவென்று சொல்லிவிட இயலாது. நான் எனது பார்வையில் பார்க்கும்போது, ஏதோ மக்காவுக்கு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள ஒரு மனிதரின் கதையாக இது தெரியவில்லை. இது வாழ்வியல் நெறிகள் அனைத்தையும் ஒரு மனிதனின் குணாதிசயங்களில் பிணைத்து நமக்கெல்லாம் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு கருத்து இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த படைப்பாளி எம்.எம். தீன் அவர்கள் நமக்கெல்லாம் வழங்கியிருப்பதாக நான் கருதுகிறேன். இன்னும் சொல்லப்போனால், நாம் வசிக்கக்கூடிய பகுதியில் 90களுக்கு முன்பாக நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கக்கூடும். ஒரு பிரசவம் என்றால் யாரோ ஒரு பெண்மணியை, ஒரு மூத்த பெண்மணி இருப்பார், அவரை அழைத்து வருவார்கள். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்றால் யாரோ ஒரு வயதான மூதாட்டியிடம் கொண்டு போய் அந்த குழந்தையை காட்டி அந்த குழந்தைக்கான நோயை தீர்க்கும் வழிமுறைகளை கேட்பார். பெரும்பாலும் இத்தகைய பெண்கள் அல்லது ஆண்கள் யாராக இருப்பார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்களானால், வேறு உறவு அற்ற நபர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கென எதுவும் இருக்காது. தனக்கென எந்த ஒரு சொத்துக்களோ அல்லது சொந்த உடைமைகளோ உறவுகளோ அற்ற நபர்களாகத்தான் இவர்கள் பெரும்பாலும் இருப்பார்கள். இந்த நபர்கள் அந்த சமூகத்தில், அந்த மக்கள் வாழும் பகுதியில்
அவர்களுடைய தாக்கம் என்பது எப்போதும் அதிகமாகவே இருக்கும். இவர்களுடைய தேவை என்பதும் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு சிறு வேலை என்றாலும் உடனே அவரை அழைத்து வா, அந்த பெண்ணை அழைத்து வா, அந்த பாட்டியை அழைத்து வா, அந்த அக்காவை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவங்களுக்குன்னு யாரும் இல்லை என்றாலும் கூட அந்த பகுதி, அந்த குறிப்பிட்ட அந்த சமூகம் எப்படி இருக்கும் என்றால், இந்த நபரை சார்ந்தே இயங்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த குறு நாவலில் வரக்கூடிய அப்துலும் அப்படித்தான் இருக்கிறார் எனது பார்வையில். இந்த அப்துலின் தேவை எல்லோருக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது, வாசகர்களுக்கும் இருக்கிறது. அதைத்தான் இங்கு நாம் சொல்லியாக வேண்டும். இதில் மக்காவுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோடு வாழக்கூடிய ஒரு மனிதர், ஒரு நேர்மையாளர், ஒரு பண்பாளர், ஒரு அன்பாளராக இந்த மக்கத்தப்பா இருக்கிறார். இவரின் அன்றாடங்கள் எப்படி இருக்கிறது என்பதை மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார் எம்எம் தீன். இவர் ஒரு வழக்கறிஞராக இருப்பதாலோ என்னவோ அந்த மனித மனங்களின் மெல்லிய உணர்வுகளையும் கடினமான பகுதிகளையும் ஒரு சேர கலந்து இந்த நூலில் அழகாக வடித்திருக்கிறார் இந்த குறுநாவலை. இந்த குறுநாவல் ஒரு புனித நூல் என்று நாம் சொல்ல இயலாவிட்டாலும், அப்படி இந்த சமூகத்தில் எதையும் நாம் சொல்ல முடியாது என்பதை அறிந்தவனாகவும் நான் சொல்வதாக இருந்தால், இது ஒரு புனிதர் குறித்த நூல் அப்படின்னு சொல்லுவேன். இந்த அப்துல்லா தனக்குரிய தான் அடையக்கூடிய அவமானங்களை மிக எளிதாக கடந்து செல்கிறார். இவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நபராக ஆயிஷா எனும் உடன்பிறக்கா ஒரு சகோதரி இருக்கிறார். இந்த நூலில் குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டிய ஒரு அம்சம் என்னென்னா, இந்த இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக சகோதரர்கள் சகோதரிகள் வாழக்கூடிய பகுதிகளில் புழக்கத்தில் உள்ள வார்த்தைகளை நமக்கெல்லாம் மிகவும் நேர்த்தியாக தந்திருக்கிறார் வழக்கறிஞர் எழுத்தாளர் எம்எம் தீன் அவர்கள். ஒரு கிராமிய பின்னணியிலிருந்து வந்தவர், ஒரு கிராமத்து இஸ்லாமிய குடியிருப்பு பகுதியில் பிறந்து வளர்ந்து இன்று நகர்ப்புற பகுதியான பாளையங்கோட்டையில் இவர் வசித்து வந்தாலும், கிராமத்தின் அத்தனை கூறுகளையும் இதில் சொல்ல அவர் தவறவில்லை. ஒரு எழுத்தாளனுக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய படைப்புகள் பேசப்பட வேண்டிய படைப்புகளாக இருக்கணும். தன்னுடைய எழுத்துக்கள் எவர் மனதிலும் போய் குடிகொள்பவைகளாக இருக்க வேண்டும். இந்த நூல் முழுவதையும், இந்த நூலின் கதையை சொல்வதானால், இந்த நூலில் எல்லாம் இருக்கிறது, நவரசங்களும் இருக்கிறது. சில பக்கங்களை புரட்டும் போது நம்மை அறியாமலே ஒரு துளி கண்ணீர் வருகிறது. நகைப்புக்கு பஞ்சமில்லை. அத்தனை உணர்வுகளும் அழகாக எழுத்துக்களின் வாயிலாக அவர் வெளிப்படுத்த எண்ணி இருந்தாலும் நம் மனக்கண்ணில் அனைத்தும் காட்சியாகவே விரிகின்றன. இந்த புத்தகத்தை வாங்கி படிப்போருக்கு, இந்த நாவலை வாங்கி படிப்போருக்கு ஒரு குறும்படம் பார்த்த அனுபவம் இருக்கும் என்பதை, ஒரு குறும்படம் என்று கூட, அதை ஒரு கலைப்படம் என்று கூட சொல்ல இயலாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வணிக ரீதியான ஒரு படத்தை, ஒரு திரைப்படத்தை பார்த்து ரசித்து மகிழ்ந்த ஒரு உணர்வு இருந்தாலும், இது வாழ்க்கையை சொல்லித்தரும் ஒரு குறுநாவலாக இருக்கிறது. நேரடியாக இங்கு எவருக்கும் எதையும் சொல்லி விளங்க வைப்பதென்பது எவருக்கும் இயலாத காரியம். அதே நேரத்தில் ஐயா எம்எம் தீன் போன்ற எழுத்தாளர்கள், அன்பிற்குரியவர்கள், பாசத்திற்குரிய இது போன்ற பெருமக்கள், படைப்பாளிகள், தாங்கள் எப்போதுமே இந்த சமூகத்திற்கு எதையாவது தந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போது தந்திருக்கும் இந்த நூலில் புறாக்கள் பறக்கின்றன. அந்த மதரசாவின் படிக்கட்டுகளில் பூனையுடன் அவர் உரையாடுகிறார். அந்த பூனையாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அப்துல்லாவின் வார்த்தைகளை. மக்காவுக்கு செல்கிறாரா இந்த மக்கத்தப்பா என்பதை இந்த நூல் அழகாக சொல்கிறது. நீங்களும் இந்த நூலை படித்து பரவசப்படலாம் என்பது எனது ஆசை. நன்றி எழுத்தாளர் வழக்கறிஞர் யா தீன் அவர்கள். உங்கள் படைப்புகள் மேன்மேலும் மனங்களை கவரட்டும், மேன்மேலும் சமூகத்தில் நல்லொழுக்கங்களை மலரச் செய்யட்டும். நன்றி.